ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தாங்க போகிறோம். ஒரு ஃபுல் டே ரொட்டீன் தான் வரப்போகுது. வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையிலே பார்த்தீங்கன்னா தர்ஷனும் நானும் தான் கிளம்பியிருக்கேன். பாப்பா பார்த்தீங்கன்னா வரல. பாப்பாவை பார்த்தீங்கன்னா என்னோடய மாமியார் வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். பாப்பாவும் சைக்கிள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய மாமியார் வீட்டுக்கு போயிட்டா காலையிலே. இப்போ நானும் தர்ஷனும் சூப்பராக ரெடி ஆகிட்டேன். சிதம்பரத்தில் என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புது வீட்டுக்கு தாங்க போகிறோம். புது வீட்டோட அப்டேட் ஒர்க்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும், இன்னும் 35 நாள் தாங்க இருக்குது ஹவுஸ் வார்மிங் பண்ணுறதுக்கு. அதுக்காக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி சிதம்பரம் நம்ம புது வீட்டுக்கு தாங்க போகிறோம். எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பற்றி நம்ம இன்னும் பேசவே இல்லை. அதை சீக்கிரம் பண்ணி ஆகணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் சார் எங்களை வர சொல்லியிருந்தார் ஸ்பாட்டுக்கு. அதுக்காக இப்போ நானும் தர்ஷனும் சூப்பராக ரெடி ஆகிட்டோம். இன்டீரியர் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வாங்கிட்டு ஃபிட் பண்ணுறதுக்கே 1 மந்த் ஆகிடும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஹவுஸ் வார்மிங் பண்ணுறதுக்கும் இன்னும் 1 மந்த் தாங்க. அதனால் சீக்கிரமாக நம்ம அந்த ப்ராசஸ் ஒர்க்கும் பண்ணி ஆகணும். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்களை ஸ்பாட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. எந்தெந்த இடத்துல கபோர்டு வேணும், டிவி யூனிட் வேணும், கிச்சனில் பார்த்தீங்கன்னா நான் மாடலர் கிச்சன் பண்ண போகிறோம். அதுக்கும் என்னென்ன மெட்டீரியல் எங்கெங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுக்காக எங்களை ஸ்பாட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கேயே இருக்காங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் தாங்க இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ தர்ஷனும் நானும் சூப்பராக ரெடி ஆகி வண்டியிலே தான் போகிறோம். இப்போ சிதம்பரத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. நம்ம புது வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறம் ஒர்க் ப்ராசஸ் போயிட்டுருக்குங்க. என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் ஒர்க் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பூசுகிற வேலை நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைல்ஸும் போட்டுட்ருக்காங்க. எலக்ட்ரிஷியன் ஒர்க்கில் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி கட்டி அந்த ஒயர் எல்லா வழியும் பார்த்தீங்கன்னா உள்ளே இழுத்துட்டு இருக்காங்க. அந்த ஒர்க்கு தாங்க எலக்ட்ரிஷியன் ஒர்க்கில் போயிட்டுருக்கு. ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா படிக்கூண்டு ஃபுல்லாக சூப்பராக பூசி ஃபைனலாக முடிச்சிட்டாங்க. அங்கே இனிமேல் என்ன ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் மட்டும்தாங்க இருக்குது. நெக்ஸ்ட்டு மாடியில் என்னென்ன ஒர்க் நடந்துகிட்ருக்கு அதை நம்ம போயிட்டு பார்த்துடலான்ட்டு இப்போ நானும் தர்ஷனும் மாடிக்கு வந்திருந்தோம். இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போன டைம் நான் பிளாகில் கொடுத்துருந்தேன். நம்ம ஸ்பாட்டுக்கே பார்த்துட்டு இருந்தோம். டேங்க் ஃபிட் பண்ணி அது சூப்பராக பார்த்தீங்கன்னா பைப்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக பாருங்கள், டேங்க் ஃபிட் பண்ணி சூப்பராக வேலையை முடிச்சிட்டாங்க. கேட்டு வால்வெலாம் போட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபிட் பண்ணுற ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. அந்த சைட்லாம் பூசுகிற வேலையும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுடைய பெயிண்டிங் ஒர்க்கு தாங்க இருக்குது. ஒரு செக்ஷனாக பார்த்தீங்கன்னா பூசுகிற வேலையும் முடிஞ்சிருச்சு. நம்ம வீட்டுக்கு சைடில் ஒரு வாக்கியா போயிட்டுருக்குங்க. அதில் காலையிலே பார்த்தீங்கன்னா எல்லோரும் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. இந்த வாக்கியாவில் பெரிய பெரிய மீன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மேய்ஞ்சிட்ருக்கு. நான் வந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மீனும் பார்த்தீங்கன்னா தூண்டில் போட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய மீனாக தாங்க பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதையும் அப்படியே ஒரு டைம் பார்த்துட்டு நம்ம வீட்டு மாடியில் வேறு என்னென்ன ஒர்க்லாம் போயிருக்குன்னு அதையும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தாச்சு. வேறு எந்த ஒர்க்கும் மாடியில் நடக்கலைங்க. பூசுகிற ஒர்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக முடிச்சிருக்கிறாங்க. மாடியில் அதுவும் டேங்க் வைக்கிற செக்ஷனில் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் போட்டு பெயிண்டிங் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. மாடியில் ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. பைப்லாம் பார்த்தீங்கன்னா மாடியில் உள் சைடாக கொடுத்துருக்குறாங்க. நம்ம வீட்டுக்கு தண்ணி வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம். மாடிக்கு எதுக்காச்சும் நம்ம தண்ணி யூஸ் பண்ணோன்னா பைப் பார்த்தீங்கன்னா உள் பக்கமாகவே கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்தாங்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் இன்றைக்கி டைல்ஸ் போட போகிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா சிமெண்ட்லாம் ரெடி பண்ணி சூப்பராக கலந்து அது ஒரு லெவல் பண்ணி சூப்பராக போட்டுட்ருக்குறாங்க. நானும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நேரத்திலே வந்துட்டேங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் சுற்றி பார்த்துட்டு ரூமில் ஒரு இடத்துல அட்டை எடுத்து போட்டு உட்காந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் இன்ஜினியர் சார் கால் பண்ணி கேட்டிருந்தேன். சார் நான் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு, நீங்கள் எங்கே வந்துட்டுருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் லேட் ஆகுமா, கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா உள்ளார இருந்துட்டு இருந்தோம். தர்ஷனும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். சரி இவங்க டைல்ஸ் போடுறதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு திரும்பி வந்தாங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா கலந்து அதை கொட்டி அதை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லெவல் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க சிமெண்ட்டை கரைச்சி ஊற்றி அவங்க டைல்ஸ் ஓட்ட போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி போர்ட்டிகோவிலையும் சேம் மெத்தட் தாங்க. ஸ்ப்ரிங்கெல்லாம் வச்சு ஒயரை பார்த்தீங்கன்னா உள் சைடில் இருக்கிற ஒயரெல்லாம் சூப்பராக பார்த்தீங்கன்னா சொச்சி போர்டுக்கு வெளியில் சூப்பராக கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார் வர இன்னும் 1 ஹவர் ஆகுங்க. அதனால சிதம்பரம் போயிட்டு நமக்கு பர்ச்சேஸ் பண்ணுற ஒர்க்கு இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு வந்துடலான்ட்டு நானும் தர்ஷனும் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் கிளம்பிட்டோம். இங்கே வந்தாச்சுங்க. சிதம்பரம் வந்ததுக்கப்புறம் சரி டீ சாப்பிட்டுட்டு போயிடலான்ட்டு தம்பியை கூட்டிகிட்டு வந்தேன். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா மெனு கார்டில் வச்சுருந்தாங்க. எடுத்து பார்க்கும்போது ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு. சரி நம்ம சாப்பிட்ற தகுந்த ரேட்டுக்கு 30 ரூபா 20 ரூபாயில் ஏதாச்சும் இருந்தால் சாப்பிட்டுட்டு போயிடலான்ட்டு எக் பப்ஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் பப்ஸ் இருந்துச்சுங்க. அது எக் பப்ஸு சிக்கன் பப்ஸு ஒரு டீ மட்டும் ஆர்டர் கொடுத்துருந்தேன். தர்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்கர் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் ரேட் அதிகம்ப்பா, அதெல்லாம் நீ சாப்பிடவும் மாட்டா, அது வேணாண்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
அதுக்குன்னு அவன் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டாங்க. நானும் அவனை சமாதானப்படுத்தி எப்படியோ அந்த சிக்கன் பப்ஸை அவனை சாப்பிட வச்சுட்டேன். அவனும் பார்த்தீங்கன்னா சிக்கன் பப்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 30 ரூபா சம்திங் இருந்தது. எக் பப்ஸ் பார்த்தீங்கன்னா 20 ரூபா, ஒரு டீ 10 ரூபா தாங்க. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நூதனத்துக்கு தாங்க போகிறோம். நூதனத்தில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஆல்ரெடி சிதம்பரம் வந்தாலே நூதனத்தில் ஏதாச்சும் வாங்க வேண்டியது இருந்தால் கண்டிப்பாக நான் வாங்கிட்டு தான் போவேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே டீ சாப்பிட்டுட்டு பப் சாப்பிட்டுட்டு உடனே பார்த்தீங்கன்னா நூதனத்துக்கு வந்தாச்சு. நூதனத்தில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம் கிடையாதுங்க. அதனால எங்கேயாச்சும் உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிட்ற மாதிரி ஷாப்புக்கு தான் இப்போ போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு எக் பப்ஸ் அதுக்கப்புறம் சிக்கன் பப்ஸ் சாப்பிட்டுட்டு இப்போ நூதனத்தில் 2வது ஃப்ளோருக்கு வந்திருக்கேன். இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா ஒரு லிஸ்ட் எழுதி கொடுத்துருந்தா. எனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க, நான் வந்து அசைன்மெண்ட் எழுதணும் அப்படின்னு பாப்பா சொல்லியிருந்தா. அவளுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வாங்க வந்திருந்தேன். அவள் எழுதி கொடுத்த லிஸ்ட் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டான். தமிழ்லையும் எழுதியிருக்கா, இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்கா. நெக்ஸ்ட்டு ஸ்டிக் பெனில் 3 கலரில் 3 ஸ்டிக் பென் கேட்டிருந்தா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூல்டு பேப்பரில் 24 ரூபா ஒரு கொயர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு 2 கொயர் ரூல்டு பேப்பர் வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெண்ணுங்க 3 ரூபா பெண்ணு இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பாக்ஸுங்க. அதில் 50 பென் இருக்கும். அந்த பென் பாக்ஸ் ஒன்று வாங்கிக்கிட்டேன். பாப்பா வந்து ஸ்கூல் போகிறா. டெய்லியும் அவள் வந்து ஒரு பேனாவால் எழுதுறதுக்காக 2 டேஸ் 3 டேஸில் ஒரு பேனா மை பார்த்தீங்கன்னா தீர்ந்து போயிடுது. இவங்களுக்கு தகுந்த பென் பார்த்தீங்கன்னா அந்த 3 ரூபா பெண்ணு 50 ரூபாயில் ஒரு பாக்ஸ் வாங்கி வந்து போட்டுருவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ப்னரில் ஒரு பாக்ஸு, லப்பரில் ஒரு பாக்ஸு. நெக்ஸ்ட்டு ரஃப் நோட்டில் பார்த்தீங்கன்னா 4 ரஃப் நோட் வாங்கியிருந்தேன். எல்லாமே கொஞ்சம் கம்மி ரேட்டில் தான் கேட்டு வாங்கினேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பென் வாங்கியிருந்தேன். 10 ரூபா ரேட்டில் 2 பென் கொடுங்கன்னு சொல்லிட்டு 2 பென் வாங்கியிருந்தேங்க. அதை அப்படியே கொண்டு வந்து பில் செக்ஷனில் வச்சுட்டு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரு, அதுக்கப்புறம் கம்மல், கிளிப்பு, ஜடபேண்டு அந்த செக்ஷனுக்கு போயிட்டு எனக்கு பொட்டு இல்லைங்க. அதனால சரி ஒரு 3 அட்டை பொட்டு வாங்கிட்டு போயிடலான்ட்டு இதில் வந்து சூப்பராக பொட்டுலாம் தேடினேன். நமக்கு தகுந்த மாதிரி பொட்டு நமக்கே தெரியும் எப்படி இருக்கும்னு. அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஸ்டைலுக்கு அவங்கவுங்க பிடிச்ச மாதிரி தாங்க பொட்டு எடுக்க முடியும். அதே போல் ஒரு 3 பொட்டு கிட்டத்தட்ட ஃபைனலாக செலக்ட் பண்ணி அதையும் பார்த்தீங்கன்னா எடுத்து கொண்டு போயிட்டு அங்கே ட்ரேவில் வச்சாச்சு. பாருங்கள், இந்த 2 பொட்டு அதுக்கப்புறம் ஒயிட் ஸ்டோன் வச்சு ஒரு பொட்டு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தாங்க. இந்த பொட்டு எனக்கு ஒரு 1 மந்த் வரைக்கும் வரும். பாப்பாவும் இப்போ யூஸ் பண்ணுறதுனால ஒரு 3 அட்டை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா 10 ரூபா தானே ரேட்டு, அதனால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்பி இங்கே வரப்போகிறதில்ல, எப்போவாச்சும் வர தான் வருவோம். அதனால் சரி இல்லாததெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு ஃபேர் லவ்லி ஒரு பாக்கெட் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொட்டு எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்திலே கம்மல்லாம் அழகழகாக இருந்துச்சுங்க. இந்த கண்ணாடி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தோடுலாம் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் சூப்பராக பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா கவரிங் தோடு தான். பட் கோல்டு தோடை விட கவரிங் தோடில் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் நிறையா இருக்கும். கலெக்ஷன் வந்து சூப்பராக இருக்கும். பட் இந்த தோடுலாம் நான் வேர் பண்ணது கிடையாது. அழகாக இருந்துச்சுன்னு ஒரு வியூவுக்காக ஒரு ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்காக எடுத்துருந்தேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நூதனம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செக்ஷனை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எனக்கு தலைக்கு போடுற கிளிப்பு வந்து பார்த்தேங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளிப்பு போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி நம்ம தலைக்கு தகுந்த மாதிரி என்ன கிளிப்பு இருக்கும். ஆல்ரெடி நான் போட்டிருந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா தலையை வந்து வலிக்க ஆரம்பிச்சிச்சு. வலி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி கிளிப்பு வந்து தேடினேன். இங்கே பார்த்தீங்கன்னா 3 பிராண்டில் வச்சுருந்தாங்க. 3 மாடல்ஸில் இருந்துச்சு. ஒன்று ரேட் பார்த்தீங்கன்னா 18 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா அந்த ரேட்டில் தான் இருந்துச்சு. எனக்கு அதில் ஒரு 3 கிளிப்பு எடுத்துக்கிட்டேங்க. இன்றைக்கி பர்ச்சேசிங் இவ்வளோ தாங்க. இது அப்படியே பார்த்தீங்கன்னா பில் செக்ஷனுக்கு வந்தாச்சு. இது அப்படியே பில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேனா பென்சில் எடுத்து வந்தோம் பார்த்தீங்களா, அது ஒரு ட்ரே. அதுக்கப்புறம் பொட்டு பான்ஸ் எடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிப்பு. இதை அப்படியே பில் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது கிளம்பியாச்சு. பாருங்கள், பார்சல் வாங்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்ம புது வீட்டுக்கும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா கர்ணம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கர்ணை வச்சு கோடு போட்டு சிமெண்ட்டை கரைச்சி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஊற்றி அதில் டைல்ஸை தூக்கி வச்சு ஓட்டுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டைல்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு ஓட்டும் போது நான் பார்த்துருக்கேன். சின்ன சின்ன டைல்ஸுங்க. இது பெரிய டைல்ஸு. சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒட்டி முடிச்சிட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூப்பராக வீட்டு ஃபுல்லாக டைல்ஸ் வந்து ஒட்டியாச்சு. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் பெட்ரூமில் தான் பெண்டிங் இருந்துச்சு. அது இன்றைக்கி தாங்க டைல்ஸ் வந்து ஒட்டிகிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா பூசுகிற ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயரிங் ஒர்க் தாங்க போயிட்டு இருந்துச்சு. இப்போ முன்னாடி செஞ்சுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிச்சனில் வந்து ஒயரிங் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் பாருங்கள், ஸ்ப்ரிங்கை விட்டு சூப்பராக ஒயரை பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனாக உள்ளார இழுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி சூப்பராக ஒர்க் போயிட்டுருக்குங்க. 3 செக்ஷனில் வேலை செய்கிறாங்க. டைல்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஒயரிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. சிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பூசுகிற வேலையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்கு.
என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுங்க. அந்த ஒர்க்கையும் முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் சாரும் வந்துருவாங்க. இன்டீரியர் ஒர்க்கு பற்றி நாங்கள் பேசுகிறதுக்கு இன்னொரு சார் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்டீரியர் ஒர்க்குடைய ஓனருங்க. எப்படி அவங்க வந்து இங்கே மேப் போட்டு நோட் பண்ணிவிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு நமக்கு வந்து மேப் வரைஞ்சி காட்டுவாங்க. அதுக்கான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே குவாலிட்டி ரேட் சொல்லுவாங்க. நமக்கு எந்த மெட்டீரியல் எவ்வளோ குவாலிட்டியில் வேணும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா சார் வந்துட்டே இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸை வந்து இப்போ கட் பண்ண போகிறாங்க. ஒரு பொசிஷனாக பார்த்தீங்கன்னா ஜல்லி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜல்லி மணலை அழகாக கொட்டி அது மேலே லெவல் பண்ணி டைல்ஸை வந்து வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறம் ஒரு டேப் வச்சு சூப்பராக பார்த்தீங்கன்னா அதை மார்க் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளோக்கு எவ்வளோ கட் பண்ணணும்னு. இப்போ கட் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பாஞ்சை ஈர தண்ணியில் நனைச்சி அந்த கட் பண்ணுற மிஷினுக்கு பக்கத்துலேயே வச்சு நீட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க கோடு போட்டிருக்கிற கோட்லேயே அவங்க கட் பண்ணிகிட்டே வராங்க. ஒரு டஸ்ட்டு கூட நம்ம மேலே படலைங்க. அவ்வளோ சூப்பராக அமைதியாக பார்த்தீங்கன்னா அவங்க கட் பண்ணாங்க. எவ்வளோ அழகாக கட் பண்ணி முடிச்சிட்டாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ஸ்பாஞ்சை எடுத்து போட்டுட்டு இப்போ கட் பண்ண டைல்ஸை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள், மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுங்க. அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா இப்போ டைல்ஸ் வந்து எப்படி கட் பண்ணாங்கன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ கட் பண்ண டைல்ஸில் பீஸ் இங்கே வச்சுட்டு முழு பீஸை அவங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போகிறாங்க உள்ளார போடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தாங்க டைல்ஸ் வந்து இன்றைக்கி போட்டுட்டு இருந்தாங்க. அதை நான் இன்றைக்கி ரியலாக பார்த்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பற்றி பேச வேண்டிய சார் வந்து வந்துட்டாங்க. என்னோடய இன்ஜினியர் சார் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க இந்த 4 மாடல்ஸ் வச்சுருந்தாங்க. அதை காமிச்சாங்க. இந்த 4 மெட்டீரியல் தாங்க எங்களுடைய குவாலிட்டி ஃபேஸ் பண்ணி வரும். உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் எந்த மெட்டீரியல் போடணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஆஃபீஸில் பேசிக்கலாம் சார். இப்போ நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, எவ்வளோ சைஸுக்கு எவ்வளோ வந்து கபோர்டு ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க சார்னு சொல்லிட்டு அவங்களாம் மார்க் பண்ண சொல்லியாச்சுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன பெட்ரூம்லேயும் மார்க் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுடைய இன்டீரியர் ஒர்க்கு எப்படி பண்ண போகிறோன்னு அதுக்காக இப்போது அவங்க வந்து அளவு அளந்துட்டு இருக்காங்க. எங்கெங்கே நமக்கு இன்டீரியர் ஒர்க் தேவையோ நம்ம சொல்கிற இடத்துல சூப்பராக அவங்க அளவு எடுத்துக்கிறாங்க டேப் வச்சு. அதுக்கப்புறம் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அதை வரைபடமாக வரைஞ்சி நம்மக்கிட்ட காட்டுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ்டர் பெட்ரூமில் எந்த இடத்துல கபோர்டு ஒர்க் வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் இங்கேயும் வந்து சூப்பராக நோட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து டிவி யூனிட் வைக்கிறதுக்காக அங்கேயும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பிட்டாங்க. எங்கெங்கே தேவையோ அதுக்கப்புறம் போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா செப்பல் ரேக் வைக்க வேண்டிய இடத்துலையும் வுட் ஒர்க் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கோம். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அளவு எடுத்துக்கிட்டு இப்போ கிளம்பிட்டாங்க. எங்களை அவங்க ஆஃபீஸ்க்கு வர சொல்லிவிட்டு இப்போ நோட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம போயிட்டு சீக்கிரம் அவங்க ஆஃபீஸில் எந்த மெட்டீரியல் வேணும், எவ்வளோ அமௌண்ட்டில் வேணும்னு, பட்ஜெட்டில் வேணும்னு நம்ம செலக்ட் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்தாதாங்க நாளைக்கு வந்து நமக்கு சூப்பராக ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்ம பொது வீட்லேயே சின்ன ரூம்லேயே உட்காந்து சாப்பிட்றதுக்கும் இப்போ எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இதில் மீன் குழம்பு, சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோர், 2 வகையான பொரியல், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பளம், அதுக்கப்புறம் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வறுத்த மீனில் 3 பீஸுங்க. ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 25 ரூபா சொல்லியிருந்தாங்க. இந்த 3 மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தர்ஷன், நானும் என்னோட ஹஸ்பண்ட் 3 பேர் மட்டும்தாங்க சாப்பிட போகிறோம். இப்போ ஃபைனலாக இப்போ வந்து எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ஊற்றி தாங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பார், ரசம் ஊற்றி சாப்பிட்டுக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு மீன் குழம்பு ஊற்றி ஒரு மீன் எடுத்து வச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொரியல்லாம் எடுத்து வச்சு இப்போ சாப்பிடுவோம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி மதியம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெட்ரூமில் அவங்க டைல்ஸ் போட்டிருந்தாங்க. அது வந்து இப்போ செட் ஆகிடுச்சுன்ட்டு அது வந்து மண்ணெலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அவங்களே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு அங்கே எந்த ஒர்க்கும் கிடையாதுங்க. எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. ஏன்னா நம்ம கொடுத்துருக்குற ஒர்க் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டில் கொடுத்துருக்கோம். அதனால ஃபுல் பட்ஜெட் வந்து அவங்கக்கிட்ட அமௌண்ட் ஒப்படைச்சதுனால அவங்களே எல்லாமே பார்த்துப்பாங்க. நமக்கு எந்த ஒர்க்கும் கிடையாதுங்க. என்னென்ன மெட்டீரியலு என்னென்ன கலரில் போடணும்னு அவங்க ஒரு 3 சாய்ஸ் கொடுப்பாங்க. அதில் நம்ம ஒன்று செலக்ட் பண்ணணும். அவ்வளோதாங்க நம்மளுடைய ஒர்க்கு. அந்த மாதிரி ஒர்க்கு தாங்க இன்றைக்கி சூப்பராக ஃபாஸ்ட்டாக நம்ம வீட்டில் அப்டேட் ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு 35 நாள் தான் இருக்குது நம்மளுடைய வீடு ஹவுஸ் வார்மிங் பண்ணுறதுக்காக. இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க டைல்ஸ் போட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை ரூம் கிட்ட இந்த இடத்துல டைல்ஸ் போடுறதுக்காக அவங்க இப்போ கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்லேயும் சைடில் ஒட்ட வேண்டிய டைல்ஸ் இன்னும் ஒட்டலிங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பீஸ் கட் பண்ணி அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க.
கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒயரிங் ஒர்க்கு இன்னமும் இழுத்துட்டு தாங்க இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு எர்த்து, அதுக்கப்புறம் மெயின் ஒயரு, இன்வெர்ட்ரு ஒயரு, இந்த மாதிரி எல்லா ஒயரும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மூலிமா அவங்க சூப்பராக உள்ளே இழுத்துட்ருக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அடுத்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சிட்ருக்காங்க. வெளியிலையும் பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிட்டுருக்கு, உள்ளேயும் ஒர்க் போயிட்டுருக்கு. இவ்வளோ நாள் இவ்வளோ பேர் வந்து ஒர்க் செஞ்சு நான் பார்த்ததில்ல. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் வார்மிங் வைக்க போகிற டேட்டு நான் அப்டேட்டில் சொல்கிறேங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, எங்களை இன்வைட் பண்ணுவீங்களா சிஸ்டர்னு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாரையும் என்னுடைய ஹவுஸ் வார்மிங்க்கு நான் இன்வைட் பண்ணுவாங்க. நான் கூடிய சீக்கிரம் வீடியோஸில் கொடுக்குறேன். இன்னும் 35 நாள் கிட்டத்தட்ட இருக்குது, அவசரப்படாதீங்க. கண்டிப்பாக நான் அப்டேட்டில் எல்லாமே சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்டிகோவில் ஸ்டெப்பில் ஏறுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூசிட்டு இருக்காங்க. அதாங்க ஸ்டெப்பாக எல்லா ஒர்க்கும் இன்றைக்கி போயிட்டு இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நானும் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். ஒரு ஓவர் வியூங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நானும் தர்ஷனும் மட்டும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க நைட்டு தான் வருவேன், நான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நைட்டு தான் வருவேன், நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பாடுலாம் மீந்துருந்தது, அதெல்லாம் எடுத்து டிக்கில் போட்டு இப்போ நானும் தர்ஷனும் பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டுட்டு போயிடலாம். வண்டியில் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருந்துச்சு. எறும்பூர் வந்து ஹெச்பி பெட்ரோல் பங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோலும் சூப்பராக போட்டுட்டு இங்கேருந்து இப்போ கிளம்பிட்டோம். கிளம்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் தன்ஷி இருந்தா. தன்ஷிக்கு கேட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்ததும் அவள் முகத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரகாசமான ஒரு லைட் எரியுது பார்த்தீங்களா, அவளோட சிரிப்பு. அவள் கேட்டது எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சுங்க. ஏன்னா பாப்பா வந்து அசைன்மெண்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தா, அதுக்காக எல்லாமே அவள் எழுதி கொடுத்த லிஸ்ட்டில் ஒன்று விடாமல் சூப்பராக எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணுறா. 9 days லீவ் விட்டுருக்கிறதுனால அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் உட்காந்து பாப்பா எழுதி ஆகணும். அதனால பாப்பா கேட்டது எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. பாப்பா கேட்டிருந்த ஸ்டிக் பென், அதுக்கப்புறம் பேப்பர்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று விடாமல் வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சுங்க. பாப்பாவும் பார்த்தீங்கன்னா நான் எப்போ வரும் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எழுத ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அவள் சொல்லிகிட்டே இருந்தா. சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நானும் வீட்டுக்கு வந்து சேஃபாக வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் ஒரு பொருளாக பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து பார்க்குறா, எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க மேடம். அந்த லிஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்குறாங்க, நான் எழுதுனதுல ஏதாச்சும் விட்டுட்டிங்களா அப்படின்னு. பாப்பா ஒரு டைம் இப்போ எடுத்து விசிட் பண்ணால். ஆல்ரெடி நீங்கள் நூதனத்திலே பார்த்துருப்பீங்க நான் என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருந்தேன்னு. பென் பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன், அதில் 50 பீஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ப்னர் பாக்ஸ் ஒன்று, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பென்சில் பாக்ஸு, ஸ்டிக் பென்னு 3, நெக்ஸ்ட்டு பேப்பர் வந்து 2 கொயர் வாங்கிட்டு வந்திருந்தேன், ரூல்டு பேப்பரு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எனக்கு தலைக்கு போடுறதுக்கு 3 கிளிப்பு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் 4 ரஃப் நோட் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இவ்வளோ தாங்க இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன் சிதம்பரம் போயிட்டு. இந்த டே இப்படி தாங்க போச்சு. இன்டீரியல் ஒர்க் பற்றி இப்போ அப்டேட் போயிட்டுருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம வீடியோடைய அப்டேட் தாங்க வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. இந்த வீடியோஸில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.